ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒன் பாட் ரசம் சாதம் பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஒரு 2 பேருக்கு வரும் இது. அதை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, பெருசாக இருக்கனால ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரெல்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காரமாக சுல்லுன்னு இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துட்டு அதோட காம்பை மட்டும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி ஊற வைக்கல, இப்படி போட்டு அரைச்சி போட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி கோலி குண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதோட ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3/4 போட்டுக்கோங்க. மீதிய வதக்கும் போது லைட்டாக போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சுட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், வந்து உளுத்தம்பருப்பு 3 சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது சேர்த்துடலாம். நல்லா வதக்கும் போதே நல்ல வாசனையாக வரும். கோகோனட் ஆயிலில் வதக்குனீங்கன்னா அந்த மாதிரி நல்ல வாசனை வரும். இதில் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க காரமெல்லாம். இது நான் வைக்கிறது கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும், அதனால காரம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படலைன்னா பாதி ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகாவும் 1 சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு இது வந்து நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன்ல, 3 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இது வந்து சாதமாக தான் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா கொல தண்ணியாக வராது. உங்களுக்கு நல்லா தண்ணியாக ரச சாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க, நல்ல தண்ணியாக வரும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரிசி ஊற வச்சிருந்தாலே அதையும் சேர்த்துக்கலாம். அதோட அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறது கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இது கொத்தவரங்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு. இதே மாதிரியே எல்லா கொத்தவரங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு. கொத்தவரங்காய் வந்து ஊர் சைடு வந்து சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சீன அரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் தான் அந்த கொத்தவரங்காய் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அது நல்லா வெந்துடுச்சு, எடுத்து தனியாக வச்சுட்டு விசில் இறங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பொரியல் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன்
ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணிட்டு தண்ணியில் போட வேண்டாம். அந்த காயெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க, வெந்துடும். வந்து ரசம் வந்து விசில் இறங்கிடுச்சு. சாதமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. தண்ணியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சில்லுன்னு காரமாக இருக்கும். வந்து கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் வேக விட்டாலும் நல்லா வெந்துடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. இருக்கட்டும். இது ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். 1 நிமிஷம் மூடி வச்சா போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி சாதமும் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.